மாசித் பாய், மாசித் பாய். ஏய் மாப்பி, என்னடா? இல்ல பாய், கிறிஸ்மஸ் கேக் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அம்மா. கிறிஸ்மஸ்க்கு கேக்கா? டேய், கிறிஸ்மஸ் முடிஞ்ச 5 மாசம் ஆச்சாடா. பாய், நான் போயிட்டு வரும்போதெல்லாம் நீங்க தானே கிறிஸ்மஸ் கேக் எங்கன்னு கேட்டீங்க. அதால தான் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சூப்பர்ரா மாப்பி. நல்லா இருக்கா பாய்? ஏய் சூப்பரா இருக்குடா. பாய், இன்னைக்கு எதுவும் பக்ரீத்தாமே, பிரியாணி எல்லாம் தருவீங்கன்னு கேள்விப்பட்டேன். மாப்பி, பக்ரீத்துக்கு வந்து கறி தான்டா கொடுப்போம், பிரியாணி எல்லாம் கொடுக்கறது இல்ல. பாய், மட்டன் பிரியாணியா பாய்? மாப்பி, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நல்லா செஞ்சிருக்கணும். சரிங்க பாய். இல்ல அம்மா கேக் கொடுத்துட்டு அப்படியே பிரியாணி கொடுப்பாங்க, வாங்கினோடானாங்க. வீட்டு வாசல்லே நிப்பாங்க. அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு. ஏய் இருடா மாப்பி, நான் இதுலயே பிரியாணி எடுத்துட்டு வரேன். பாய், அந்த டப்பால எப்படி பத்தோம்? நானும் அப்பா அம்மானு 5 பேர் இருக்கிறோம்ல, நான் பாத்திரம் எடுத்துன்னு வந்திருக்கேன். அப்படியா? சரி கூடுறா மாப்பி. ஒரு செகண்ட். டேய் மாப்பி, என்ன உங்க வீட்டுக்கு மட்டும் பிரியாணி வாங்க வந்திருக்கியா, இல்ல தெருவுல இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் பிரியாணி வாங்க வந்திருக்கியா? என்ன பாய், நமாஸ் பண்ணாம தமாஸ் பண்றீங்க? போயிட்டு பிரியாணி எடுத்துன்னு வாங்க பாய். டேய் மாப்பி, 5 கிலோ தான்டா பிரியாணி வச்சிருக்கேன், நீ 10 கிலோவுக்கு டப்பரா எடுத்துட்டு வந்திருக்கடா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப 5 கிலோ கொடுங்க, பேலன்ஸ் 5 கிலோ ரம்ஜானுக்கு கொடுங்க. சிம்பிள். இந்த கேக்கு தானே பிரியாணி கேக்குறேன். இந்தா, அந்த கேக்கை நீயே வச்சுக்கடா. பாய், பாதி கேக்கு தான் இருக்கு. சாப்பிட்டேன்டா. இல்லப்பா, நான் உனக்கு நான் வாங்கி தரேன். பாய் பாய் பாய். நான் கொடுத்த கேக்கு எனக்கு அப்படியே வேணும். எப்படிரா? கக்குங்க. எல்லாம் பண்ணாதான் பிரியாணி கிடைக்கும் போல. இந்தாடா பிரியாணி. இத முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. அந்த கேக்கே அது கொடுத்துட்டு போடா. அதான் பேலன்ஸ் 5 கிலோ ரம்ஜானுக்கு தரேன்னு சொன்னீங்களே, அப்ப கொடுக்குறேன். என்னடா இப்பெல்லாம் நூதனமா பிரியாணி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க? பாய், மாசித் பாய். இது யாரு? ஹாப்பி தீபாவளி பாய். ஏய், நான் பாயே இல்ல கேர்ள், போங்கடா.